கிராமம், ஒரு மாடு, ஒரு மஞ்சு விரட்டு போட்டி. இதிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு பகை, பின்னர் ஒரு துரோகங்க. இப்படி ஆரம்பித்த படம் தான் நம்ம விமல் படம் படம். மஞ்சு விரட்டை மாசாக காட்டுதா, இல்லை கதையில் விறுவிறுப்பு இல்லாமல் போயிடுதா? இந்த படத்தை பற்றின விமர்சனத்தை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் விமல் நடிப்பில் இயக்குனர் கேந்திரன் முனியசாமி இயக்கத்தில் வெளியான படம் தான் வடம். இந்த படத்தில் பாலசரவணன், முனிஷ்காந்த், நரேன், நட்டி நடராஜ் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. கிராமத்து பின்னணியில் மஞ்சு விரட்டு களத்தில் உருவான இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா? அதுதாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு வீட்டில் 2 காளை கன்றுக்குட்டி பிறகுதுங்க. அந்த கன்றுகளை மஞ்சு விரட்டு போட்டிக்காக வளர்க்கலாம் என நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மஞ்சு விரட்டு போட்டிக்கு அது சரியாக வராது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கன்றுக்குட்டியை உறவினருக்கும் இன்னொரு கன்றுக்குட்டியை அடிமாட்டுக்கும் விற்றுடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நல்ல மனசு கொண்ட நம்ம நரேன் அந்த கன்றுக்குட்டியை காப்பாற்றி தன் வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கிறார். பின்னர் அந்த மாட்டை மஞ்சு விரட்டு போட்டிக்கு தயார் செய்கிறாங்க. அந்த மாட்டை நரேன் மகனான விமல் போட்டிகளை களமிறக்கிறாரு, பல வெற்றிகளையும் பெறுறாரு. இந்த நேரத்தில் ஒரு திருவிழாவில் ஊர் பெரியவங்களோட விமலுக்கு தகராறு ஏற்படுதுங்க. அந்த கோபத்தில் அவங்கள அவமானப்படுத்துகிறாரு. இதனால் ஊர் பெரியவங்க எல்லாம் விமல் மேலே பயங்கர கொலவெறியில் இருக்காங்க. அதனால் அவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இந்த சமயம் நரேன் குடும்பத்துக்குள்ளேயே விமலுக்கு ஒரு துரோகம் செய்கிறாங்க. ஒரு நாள் விமல் தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக போகிறப்ப அவரை கொலை செய்ய பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதில் விமல் எதிர்த்து போராடிட்டு தப்பிக்கிறாரு. ஆனால் அங்கே தான் எதிர்பாராத ஒரு துரோகமும் நடக்குது. அந்த துரோகம் யார் செஞ்சால் விமல் அந்த எதிரிகள் தப்பிச்சாரா அப்படின்ற பின்னணி இதாங்க படத்தோட மீதி கதையே. இதெல்லாம் கண்டுபிடிச்சாரான்றது. விமல்னாலே கிராமத்து கதையில் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்குங்க. மீசையை முறுக்கிக்கிட்டு வேட்டியை கட்டிட்டு களம் இறங்க அந்த ரகசியம் இந்த படத்துலையும் வேலை செஞ்சுருக்குங்க. முதல் பாதி ஃபுல்லாக கிராமத்து வாழ்க்கை, மஞ்சு விரட்டி தயாரிப்பு, மாடு வளர்ப்பு போன்ற விஷயங்களை நல்லா யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நரேன், பாலசரவணன், முனிஷ்காந்த் இவங்களோட நடிகர்களோட கதாபாத்திரங்கள் நல்லாவே நடிச்சிருக்காங்க. 2ஆம் பாதி தான் கதை கொஞ்சம் குழப்பமாக போயிடுச்சு. முதல்ல விமல் நட்டின்ற மோதல் அதுக்கப்புறமேட்டு கதையில் திடீர்னு முனிஷ்காந்த் பக்கம் போகுது. இதனால் படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்ற பார்ப்பவங்களுக்கு சில நேரம் குழப்பமே வந்துடுதுங்க. இந்த கதையில் விறுவிறுப்பான காட்சிகள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலான்னு கொஞ்சம் தோணுது. டெக்னிக்கலாக பார்த்தா இந்த படத்தோட பெரிய பலமே ஒளிப்பதிவு தான். மஞ்சு விரட்டு காட்சிகளை ரொம்ப யதார்த்தமாக படமாக்கியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்மளை நேரில் பார்க்குற அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வருதுங்க. இசையில் டி இமான் பார்த்திங்கன்னா சூப்பராகவே போட்டிருக்காரு. காலைக்கு கூட ஒரு மாசான பாடல் கொடுத்துருக்காருன்னா உண்மையிலேயே அவரை பாராட்டணுங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் மஞ்சு விரட்டு களத்தை காட்டும் படமாக இருக்குது. கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு 1 டைம் வாட்சபிள் படம் தாங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சினிமாவோட ரிவ்யூ, அவங்களோட அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.